வணக்கம். இன்றைய முக்கிய சர்வதேச பாதுகாப்பு செய்திகள். சீனாவை குறிவைக்கும் மியான்மர் போராளிகள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நாத்தன்யாகு பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் உரையாடல். அதிவேகத்தில் ட்ரோனை இயக்கி இந்தியா புதிய சாதனை. கடற்கொள்ளையர்களை கட்டுப்படுத்த இந்திய கடற்படையின் INS கொச்சி போர்க்கப்பல் ஏடன் நாட்டு கடற்பரப்பில் நிறுத்தம். பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படும் தீவிரவாத அமைப்புகளுக்கு இந்தியா உதவுவதாக பாகிஸ்தான் குற்றச்சாட்டு. அண்டை நாடான மியான்மரில் ஒரு இராணுவ ஆட்சி ஏற்பட்டிருக்கு. அந்த இராணுவ ஆட்சிக்கு எதிராகவும் இனக்குழுக்கள் பெரிய அளவில் திருப்பி தாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக ஆரகான் மற்றும் மியான்மர் தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த இரண்டு குழுக்களினுடைய இராணுவமும் பெரிய அளவில் அந்த நாட்டினுடைய தேசிய இராணுவத்தை எதிர்த்து போராடினாங்க. இப்போ இவங்க 200 இராணுவ நிலைகளையும் பல முக்கிய நகரங்களையும் கைப்பற்றினதாக அறிவிச்சிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் பார்த்தோம்னா, சீனாவை ஒட்டிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய லாக் லைன் டவுன்ஷிப்னு சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான நகரம். அந்த நகரத்து மூலமாக தான் சீனா மற்றும் மியான்மர் இலையில் அந்த ஏற்றுமதி இறக்குமதி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த இடத்த இவங்க கைப்பற்றிருக்கிறது சீனாவிற்கு ஒரு சவாலாக அமையலாம். ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய இராணுவ ஆட்சிக்கு நிறைய உதவிகள் சைனா மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கும் சைனாவுக்கும் இடையில் ஒரு டிஸ்பியூட் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. மேலும் இதில் இன்னொரு வருத்தமான விஷயம் என்னென்னா, நமக்கும் மியான்மருக்கும் அதிகமான எல்லைப்பரப்பு இருக்குது. இந்த எல்லைப்பரப்பு பாகிஸ்தான் மாதிரி வேலி அமைக்கலை, ஒரு ஓப்பன் பார்டராக இருக்கும். இங்கே உள்ள மக்களுக்கு அங்கே உள்ள மக்களை நல்லாவே தெரியும். 16 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே அக்சஸ் பண்ணி இந்தியன்ஸ் போயிட்டு வருவாங்க. அவங்களும் அதே மாதிரி உள்ளே வந்துட்டு போவாங்க. ஸோ இந்த பகுதியில் இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய இராணுவம் ஏந்திய நாகா குக்கி இனக்குழுவை சேர்ந்த அமைப்புகள் அங்கே கேம்ப் அமைச்சு அங்கே ட்ரைனிங் பண்ணுறாங்க. இவங்க இந்தியாவுக்கு எதிரானவங்க. இவங்களை அங்கே உள்ளவங்க இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்தியாவும் இந்த மியான்மரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இராணுவ ஆட்சியால் பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து காசா முனை பகுதியில் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் மூர்க்கத்தனமான தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தோம்னா 20,000க்கும் அதிகமான மக்கள் இறந்திருக்காங்க. யுஎன்ல நடந்த ரெசல்யூஷன்ல இந்தியா இஸ்ரேலுக்கு எதிராக போரை நிறுத்தணும் அப்படின்னு வாக்களிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நாத்தன்யாகு அவர்கள் இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக பேசியிருக்காங்க. இந்த ஒரு தொலைபேசி உரையாடலில் போர் தொடர்பான தகவல்களை பிரதமர் மோடிக்கு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இன்னொரு விஷயம் அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்குது என்னன்னா, ஹமாஸ்க்கு ஆதரவாக ஹவுதிங்கிற ஒரு கிளர்ச்சியாளர்கள் குழு களத்தில் இறங்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செங்கடல் பகுதியில் வரக்கூடிய மற்ற நாட்டினுடைய வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இதனால் பெரும்பாலான வணிக கப்பல்கள் இஸ்ரேல் வழியாக போகிறத தவிர்த்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் இணைந்து அந்த பகுதியில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அந்த பகுதியில் ஒரு சுதந்திரமான வணிக கப்பல் நடமாட்டத்தை உறுதிப்படுத்துறது தொடர்பாகவும் இந்தியா கிட்ட இஸ்ரேல் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. செயல்படக்கூடிய சில பயங்கரவாத அமைப்புகளுக்கு இந்தியா நிதி உதவி செய்கிறதாகவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோன்னா, கடந்த சில ஆண்டுகளாக பாகிஸ்தானுடைய பலோசிஸ்தான் மாகாணத்தில் சீன திட்டங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இந்த பலோசிஸ்தான் அமைப்பு இந்தியா ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்திய உளவு அமைப்புகள் உதவுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் அவங்க பாகிஸ்தான் தரப்புலேன்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்தியாவால் தேடப்படும் பல பயங்கரவாதிகள் கனடா மற்றும் பாகிஸ்தானில் அடுத்தடுத்து பலியாகி இருந்தாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பாகிஸ்தான் இப்போ கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தொடர்ந்து ஃபாரினர்ஸ்க்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த பாதுகாப்பு நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய தெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பும் பாகிஸ்தானுக்கு பெரிய சவாலாக இருக்கிறதாவும், அந்த அமைப்பு சோபிஸ்டிகேட்டட் நல்ல ஒரு தரமான ஆயுத அமைப்புகளை வச்சிருக்கிறதாவும், இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதாவும் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் அவங்கள கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. 14ஆம் தேதி மால்டோ நாட்டிற்கு சொந்தமான MV ரூன் அப்படிங்கிற ஒரு கப்பல் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டிருந்தது. அந்த கப்பல்லேருந்து வந்த சிக்னலை வச்சு இந்தியா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து இந்தியாவினுடைய போர் விமானங்கள் அந்த பகுதியில் ரோந்து பணியில் மேற்கொண்டாங்க. அதன் பிறகு இந்தியாவுடைய INS கொல்கட்டா போர்க்கப்பல் அந்த பகுதியில் அந்த கப்பலை போய் வழிமறைச்சி நிறுத்தினுச்சு. அந்த கப்பல் சோமாலியா போகிறத உறுதிப்படுத்திட்டு தான் இந்தியா கப்பல் அங்கே போணுச்சு. இதையடுத்து கடற்கொள்ளையர்கள் அந்த ஒரு கப்பலில் இருந்த உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு மாலுமியை விடுவிச்சாங்க. இந்த நிலையில தான் இந்தியா கடற்கொள்ளையர்களை கட்டுப்படுத்துறதுல தீவிர நடவடிக்கை எடுத்திருக்காங்க. குறிப்பாக ஏடன் வளைகுடா பகுதியில் இந்தியாவுடைய 2வது போர்க்கப்பலான INS கொச்சி கப்பல் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. போர்க்கப்பல் பொறுத்த வரைக்கும் அதிநவீன ஏவுகணைகளை கூட தாக்கி அழிக்கும் வசதிகளை கொண்டதாக இருக்கு.
வேகத்தில் சீறிப்பாயக்கூடிய ட்ரோன் அமைப்பை வந்து கடந்த வாரம் டிஆர்டிஓ சோதனை செய்திருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்தியாவுடைய தனியார் நிறுவனமான ஃப்ளையிங் வெஜ் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேசஸ் வந்து இதே மாதிரியான ஒரு ட்ரோனை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது 200 km/h ஸ்பீடில் க்ரூஸ் ஸ்பீடில் வந்து பறக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இது வெடிபொருட்களை சுமந்து செல்லக்கூடிய திறனும் பெற்றதாக இருக்குது. போர் நேரங்களில் குறிப்பாக கிரவுண்ட் ஃபோர்ஸஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஆன்டி ஜாமிங் கேப்பபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ட்ரோனுடைய சிக்னல்ஸ் வந்து ஜாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் கூட அன்இன்டரப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இதில் வந்து நிறைய ஏஐ ஃபியூச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காரணமாக இந்த ட்ரோன் வந்து தானியங்கி முறையில் வந்து டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணி ட்ராக் பண்ணி அதை என்கேஜ் பண்ணும். ஸோ ஈஸியாக அட்டாக் பண்ணும். கிரவுண்டில் இருக்கிறவங்க இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதிகமான மெனக்கடல்கள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க.